ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பசலைக்கீரை கூட்டு. அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கடுகு, உளுந்து, பெருங்காயம், இவ்வளோதாங்க. நான் ஏற்கனவே பச்சை பருப்பும் பருப்பும் சம அளவு எடுத்து நல்லா ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். அதில் தக்காளி, பச்சை மிளகாய், பெருங்காயம் இது மூணையும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு வாணலில் எண்ணெய் சூடானதும் கடுகு பொரிய விட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் உளுந்து நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க. உளுந்து நல்லா சிவந்து வந்ததும் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். நீங்கள் பெருங்காயம் சேர்க்குறதா இருந்தால் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணக்குள்ளே கூட சேர்க்கலாம். ஆனால் நான் பருப்பு கூடயே வேக வச்சுட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நான் பசலைக்கீரை எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பசலைக்கீரையை சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்க போகிறோம். பசலைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதை வாங்கி வாரத்தில் ஒரு 2 தடவையாச்சும் சாப்பிட்லாம். முருங்கைக்கீரைக்கு பிறகு பசலைக்கீரை. எல்லா கீரையுமே சத்து நிறைந்தது தான். ஆனால் பசலைக்கீரையில் நிறைய சத்து இருக்குது. வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். தண்ணிலாம் ஊற்ற வேணாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். கீரையை சேர்த்ததுமே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு கீரை நல்லா சுருள வந்ததும் நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை அதை நம்ம குழைய தான் வேக வச்சுருக்கோம். அதை கடையெல்லாம் வேணாம். அப்படியே அந்த பருப்பை வதக்கி வச்ச கீரையில் சேர்த்துக்கலாம். கீரையை விட நான் பருப்பு தான் அதிகமாக எடுத்திருக்கேன். பருப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் உங்களுக்கு கம்மியாக தேவைன்னா பயிரை குறைச்சிக்கங்க. பருப்பை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருக்கங்க. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் அடுப்பை. இந்த கீரை சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்தியில் வச்சு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். தால் மாதிரி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு வாசனையாக இருக்கும். சத்தும் கூட. கீரை சீக்கிரமே வெந்துடும். கம்மியான டைமில் இந்த கீரை ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.